கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு கோவிலே கொலைக்களமாக மாறிப்போனால் எப்படி? தென் கனரா என்ற சவுத் கன்னடா அல்லது தக்ஷிண கன்னடா என்ற கர்நாடக மாநிலத்தின் மாவட்டத்தின் தர்மத்தலா அல்லது தர்மஸ்தலா என்கின்ற ஒரு புண்ணிய தலத்தில் எண்ணற்ற வாலிப பெண்கள் கொல்லப்பட்டும் கற்பழிக்கப்பட்டும் அவர்களுடைய சடலங்கள் எல்லாம் அந்த தர்மத்தலாவினுடைய இடத்தை ஒட்டிய பல இடங்களில் புதைக்கப்பட்டும் எரிக்கப்பட்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நேத்ராவதி என்கின்ற ஆற்றில் வீசப்பட்டும் இருக்கிறார்கள். அண்மையில் வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளும் யூடியூப் காணொளி காட்சிகளும் நம்மை வேதனைக்கு உள்ளாக்கியிருக்கின்றன. எதை காட்டுகிறது இச்சம்பவம் அல்லது இந்த சம்பவங்கள் எல்லாம் என்று சொன்னால், நீதியும் நியாயமும் நேர்மையும் தூய்மையும் பக்தியும் மனித நேயமும் எல்லாம் எரிக்கப்பட்டிருக்கின்றன, கேலி கூத்தாக மாறி போயிருக்கின்றன. கடவுள் கடவுள் என்று பிதற்றிக்கொண்டு ஆன்மீகத்தை தேடி போகிறவர்களும் அமைதியை தேடி போகிறவர்களும் உடல் உள்ளத்திற்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று போகிறவர்களும் இப்படிப்பட்ட ஒரு நிலையை சந்தித்தால் எப்படி இருக்குது என்று பார்த்து கொள்ளுங்கள். இந்த சம்பவத்தை, இந்த நடப்புகளுக்கு சான்றாக, சாட்சியாக, அப்ரூவராக மாறி இருக்கக்கூடிய ஒரு மனிதரும் கூட காவல்துறைக்கு சென்று புகார் தந்திருக்கிறார். இதை குறித்து இப்பொழுது விசாரணை இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இப்போது நமக்கு சிந்தனை என்னவென்றால், கடவுள் கடவுள் என்று போகிறோமே, நமக்கு முழுமையான சுகமும் அமைதியும் கிடைத்து விடுகிறதா என்ற ஒரு கேள்வி. ஒரு திருத்தலம், ஒரு புண்ணியத்தலம், ஒரு கடவுள் தலம், ஆலயம் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும்? தூய்மை, வாய்மை, நேர்மை, இல்லையா? இந்த 3 விழுமியங்களும் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு பெயர்தான் ஆலயம் என்று சொல்வோம். ஆனால் ஆலயமே கொலைகளும் கொள்ளைகளும் இடம்பெறக்கூடிய இடமாக மாறிப்போனால் எப்படி? எனவே இந்த இடத்தில் நாம் சிந்திக்க வேண்டியது, நாம் கடவுள் கடவுள் என்று போகிறோமே, நாம் முழுமையாக பலன் பெற்று கொண்டிருக்கிறோமா? அந்த கடவுள் நம்மை காப்பாற்றியிருக்கிறாரா? எண்ணற்ற 400க்கும் மேற்பட்ட இளம் பெண்கள் கொல்லப்பட்டு கற்பழிக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு நீதி எங்கே? எந்த கடவுள் நீதி கொடுக்கிறார் என்றெல்லாம் கேள்விகள் நமது எண்ணத்தில் பிறக்கின்றன. நேயர்களே, ஒன்றை மட்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் கடவுள் என்று பிதற்றிக்கொண்டு ஆலயங்களை நோக்கி கொண்டிருப்பதை விட, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் என்கின்ற அந்த கடவுளால் படைக்கப்பட்ட அற்புதமான படைப்பினை, மக்களை, மாந்தர்களை நாம் நேசிக்க கற்றுக்கொள்கிற பொழுது அதுதான் உண்மையான வழிபாடு. கடவுள் எங்கே இருக்கிறார்? நமது நெஞ்சத்தில் இருக்கிறார், எண்ணத்தில் இருக்கிறார், நமது செய்கையில் இருக்கிறார், நமது பேச்சில் இருக்கிறார். ஆலயங்களுக்குள்ளே நாம் கடவுளை பார்ப்பது முடியாது, பார்க்கவும் கூடாது. மாறாக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலில், நம் சகோதர சகோதரிடத்தில் கடவுளை நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தர்மஸ்தலா என்கின்ற இடத்தில் ஏற்பட்டுள்ள இந்த செய்தி, இந்த கொலைகள் நம்மை வேதனைக்கு உள்ளாக்குகின்றன. கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அப்பாவி பெண்கள், அப்பாவி வாலிப பெண்கள், சிறுமிகள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்களே, அப்பொழுதெல்லாம் அந்த கடவுளுடைய பிரசன்னம் எங்கே? அந்த கடவுளுடைய பாதுகாப்பு எங்கே என்றெல்லாம் நம்மை கேட்க தோணுகிறது. ஆனால் இதற்கு நாம் கடவுளை குறை சொல்லக்கூடாது, குறை சொல்லவும் முடியாது. மாறாக மனிதனுக்கு கடவுள் கொடுத்த அத்தனை சுதந்திரத்தையும் மனிதன் துஷ்பிரயோகம் தவறாக பயன்படுத்தினால் அதனுடைய விளைவை அவன்தான் சந்திக்க வேண்டும். அதற்கு கடவுள் காரணம் அல்ல. எனவே தர்மத்தலாவை போன்று பல புண்ணிய தலங்களில் பல கொலைகளும் கொள்ளைகளும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் ஜாதியின் பெயராலே
மொழியின் பெயராலே, இடத்தின் பெயராலே, நிறத்தின் பெயராலே, அந்தஸ்தின் பெயராலே, வரதட்சணை என்ற பெயராலே, திருமணம் என்கின்ற பெயராலே, சடங்குகள் என்கின்ற பெயராலே எத்தனையோ அப்பாவி மக்கள், பெண்கள், வயோதிகர்கள், பெரியோர்கள், ஆண்கள், பெண்கள் என்ற குழந்தைகள் என்று பாரபட்சம் இல்லாமல் கொல்லப்படுகிறார்கள், கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த இடத்துல நமது பக்தி, நமது ஆன்மீகம் உண்மையானதா என்று நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் செய்கிற சடங்கு, நான் பங்கெடுக்கக்கூடிய அந்த வழிபாட்டு செயல்கள் அத்தனையும் நமக்கு முழுமையான மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றனவா என்று நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். பல சடங்குகளிலே பங்கெடுக்கிறோம், பல நம்பிக்கைகளிலே கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையெல்லாம் நமக்கு பலன் தருகிறதா? யோசிக்க வேண்டும். எனவே மாந்தர் நேயம், மனித அன்பு, மனித மரியாதை, மனித பண்புகள் இவற்றை மட்டுமே நாம் முன்வைத்து, கடவுள் என்பவரை நீங்கள் வழிபட்டாலும் நான் வழிபட்டாலும் அந்த கடவுளை நோக்கி நான் போகிற பொழுது என்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களையும் சுற்றுச்சூழலையும் நேசிக்கக்கூடியவராக நான் இருந்தால் மட்டுமே அந்த கடவுளும் எனக்கு என் வழியாகவே உதவி புரிவார் என்பது என்னுடைய கருத்துக்களை சொல்லி, தர்மத்தலாவில் கொல்லப்பட்டுள்ள எண்ணற்ற அந்த வாலிப பெண்களுடைய ஆன்மாக்கள் இளைப்பாறட்டும் என்று சொல்லி, விரைவாக சரியான நீதி விசாரணை செய்யப்பட வேண்டும், பாரபட்சம் இல்லாத நீதியை வழங்க வேண்டும். நமது நியாய ஆலயங்கள், கோர்ட்டுகள், நீதிமன்றங்கள் என்று சொல்லி நீதிபதிகளும் நீதிக்காக வாதாடுகிறவர்களும் நேர்மையாகவும் வாய்மையுடனும் தூய்மையுடனும் இருக்க வேண்டும் என்றும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு மன்றாடுவதோடு மட்டுமில்லாமல் நம்மை நாமே பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள முயல்வோம். நன்றி. இறைவாழ்த்துக்கள்.